பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் 28ஆம் தேதியன்று நடைபெறும் கலிக்கம் என்ற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூர் ஆந்திரா சமிதியில் சிறப்பான முறையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கலிக்கம் என்பது சித்த மருத்துவர்களால் கண்களில் மருந்திட்டு நோய் போக்கும் முறையாகும். சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகும் கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர். அது மட்டுமின்றி தலைவலி, கண்களில் புரை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, விஷக்கடி, தேம்பல், வெண்பட்டை, கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்றும் இந்த முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர். அறக்கட்டளை நிர்வாகிகள், தலைவர், முன்னாள் சார் துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன், இணை செயலாளர் ஏஆர் ரமேஷ், சசிகலா பிரபாகரன் மற்றும் அறங்காவலர்கள் டாக்டர் புருஷோத்தமன், சுரேந்திரகுமார், சதாசிவம், மருத்துவர் திண்டுக்கல் வைரமுத்து என பல சமூக சேவகர்கள் மக்களுக்காக சிறப்பான முறையில் சேவை செய்தனர். முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீர் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை 2 கண்களிலும் மூலிகை மருந்தினை போடப்பட்டு வருகின்றார்கள். அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் தொடர்ந்து 12 வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறது. அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தார்கள். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஏஆர் ரமேஷ், இந்த பிரம்மமலை அறக்கட்டளை இது இணைச் செயலாளர். சார் தலைவர். இந்த இது சுமார் ஒரு 14-15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேவை எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால தான் எல்லாமே நல்ல இதுவாக வர்றாங்க, ஆர்வமாக வர்றாங்க, வந்தவங்களே வர்றாங்க. புதுசாக வந்து நின்று போனதில்லை. 4 வருஷமாக 5 வருஷமாக போட்டவங்க கூட இருக்காங்க. இதில் 6 வருஷமாக 7 வருஷமாக வர்றவங்க கூட வராங்க. அவங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்ததுனால இந்த சித்தா மெடிசனில் நல்ல ஒரு இதுவாக இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது மக்களில். இது இன்னும் இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இவர் புதுசாக தலைவர் வந்த பின்னாடி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்துட்டுருக்காரு. எல்லோரையும் அனுசரித்து எல்லோரையும் இது பண்ணிவிட்டு அந்த இதுக்கு பணம் சேவ் பண்ணணும். ஒரு பக்கம் ஃபண்டு மொபிலைசேஷனு, ஒரு பக்கம் ஆர்கனைசேஷன் எல்லாமே செய்ய வேண்டியதாக இதுவாக இருக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்குது. நல்லா பண்ணலாம், ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த சொட்டு மருந்து மருத்துவ முகாம் பண்ணுறதுக்கான காரணங்கள் ஏதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதில் சித்தா மெடிசனில் இது எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்ற ஒரே நோக்கத்தோடு எல்லா மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கண் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. நம்ம பாடியில் கண் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளால் முடிஞ்சது இது சேவை செய்யணுன்ற ஒரு அக்கறையோடு செஞ்சிட்ருக்கோம். அதே போல் இந்த பிரம்மமலை அறக்கட்டளையின் சார்பில் தான் இது. ஆமாம், பிரம்மமலை அறக்கட்டளை சார் அந்த கோவில் சார்பாக தான் இது பூரா நடக்குது. ஆமாம். உங்கள் பேர் சார்? ஏஆர் ரமேஷ். என் பேர் சதாசிவம். நானே இங்கே 7 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரம்மமலை அறக்கட்டளை மெம்பராகவும் இருக்கேன். இது சொட்டு மருந்து எல்லோரும் வரவேற்பு தக்கதாக இருக்குது. ரெண்டாவது நிறையா பேர் குணமடைஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நானே 4 வருஷமாக விட்டுட்ருக்கேன். எனக்கு கண்ணாடி போட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கண்ணாடி இல்லாமல் படிக்கிறேன் நான். அதனால் நானும் நிறையா பேர் கன்வென்ஸ் பண்ணி என்னோடய சார்பில் நிறைய பேர் சொட்டு மருந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. நானும் மாதம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதே மாதிரி நான் பிரம்மமலை அறக்கட்டளை மூலிமா தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேர் மக்கள் என்னென்ன நோய்களுக்கு இந்த மருந்து? இது ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, தலைப்பாரம், அது தூரப்பார்வை, கிட்டப்பார்வை எல்லாமே குணமாயிடுதுங்க. அது 1 மாதம் 2 மாதம் ஊற்றக்கூடாது. கண்டினியூவாக ஒரு 6-7 மாதம் ஊற்றினா தான் அதோடைய எஃபெக்ட்டு மெல்ல தெரியுதுங்க நமக்கு. அது மாதிரி நிறைய பேர் நாங்கள் இப்போ கேட்டதுக்கு நிறைய பேர் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆண்களோட பெண்களுக்கு தான் நிறையா வரவேற்பு நல்லா இருக்குது. நிறையா குணமடைஞ்சிருக்காங்க. அதே நிறையா ஊரில் பேரிகள்லேருந்து வராங்க, டக்னிகூடலேருந்து வராங்க, சோலைகள்லேருந்துலாம் நிறைய பேர் ஊற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது 3 மணிக்கு உட்காந்துருக்காங்க, ஊற்றிட்டு போகலான்ட்டு. நல்ல மெடிசன் இது பாரம்பரிய வைத்தியர். இது திண்டுக்கல்லேருந்து டாக்டர் வர்றாரு. அவர் 4வது தலைமுறையாக ஊற்றிட்டு இருக்காரு. இது மாதத்தில் எத்தனை நாளைக்கு? மாதத்தில் 2 டேட்டாக ஊற்றுறோம். 18ஆம் தேதி சுவாதி ஸ்கூல்லையும், 28ஆம் தேதி ஐயப்பன் பக்கத்தில் ஆந்திரா சவாலை ஊற்றிட்டுருக்கோம்.
தமிழ்நாட்டிலே ரெண்டு இடத்துல ஊற்றுறது ஒரே இடம் ஒசூரில் தான், வேறு எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஒரு இடத்துல தான் ஊற்றிட்டு இருக்காங்க. மாசத்துல மாதத்தில் 2 டைம் ஊற்றுறாங்க.